இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். சேதுராமன், இனி அடுத்த வாரம் வர இருக்கக்கூடிய நாட்களில் இந்திய பங்குச்சந்தையின் நிலவரம் எப்படி இருக்கும்? அதாவது நேற்று ஈவினிங் வெளிவந்த நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டர் growth அவுட்புட்டும் மற்றும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரியல் செக்டர் growth 0.5% தான் ஜூலைல ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப லீஸ்ட் இன் ஃபினான்ஷியல் இயர் 2015ல லீஸ்ட்னு சொல்லலாம். அதுபோல கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் பார்க்கும் பொழுது 7.8% ஆகஸ்டுக்கு வந்திருக்கிறது. மேலும் மறுபுறம் பார்க்கும் பொழுது இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 9% ஏறி இருக்கிறது. ஸோ ஓவராலாக இந்த இண்டிகேட்டரை வைத்து பார்க்கும் பொழுது HSBC பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அதையும் வைத்து பார்த்தோமேயானால் அதுவும் இறங்கி இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் நமது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியிலே ஒரு ஸ்லோ டவுன் ஆகியிருப்பதை குறிப்பதனால் மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. மேலும் அமெரிக்காவினுடைய போக்கிலே யுக்ரைனுடைய போக்கிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஐஎஸ்ஐயினுடைய வார், ருஷ்யன் வார் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு கண்டிசிவ் சிச்சுவேஷன்ஸ் மறுபடியும் நிலவி இருப்பதனால் நமது சந்தைகள்ல ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட்டுடனும் வீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதுபோல மறுபுறம் பார்த்தோமேயானால் நம்மளுடைய மான்சூனுடைய மழையளவு எதிர்பார்த்ததை விட நன்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8% குறைந்திருக்கிறது 24%. ஸோ அதனால வரக்கூடிய மாதங்களிலே நம்மளுடைய இன்ஃப்ளேஷன்கள், அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் வீக்காக இருப்பதால் பெரிய வாலட்டில் இல்லாமல் ஒரு 50 to 100 புள்ளிகள் ஏற்ற இறக்கத்துடன் மார்க்கெட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது.